கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வெளியீடுகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா கர்த்தர் என்னை பரவ இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1. பிரியமானவர்களே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார். இந்த வசனம் விசுவாச வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கின்றது. தாவீது இதை எழுதும் போது அவர் ஒரு ராஜாவாக மட்டுமல்ல, முன்பு ஆடுகளை மேய்த்த அனுபவமுள்ள மேய்ப்பனாகவும் இருந்தார். ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை பெயராக அறிந்திருப்பான். அவற்றின் குரலை கேட்டாலே முகத்தை அடையாளம் கண்டு கொள்வான். ஆபத்து வந்தால் தன் உயிரையும் கொடுத்து பாதுகாப்பான். அது போலவே என்னுடைய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார். இன்றைய உலகில் பலர் வழி தவறி போகின்றார்கள். குடும்பத்தில், வேலையிடத்தில், உடல் நிலையில், மனநிலையில் எங்கும் மன அழுத்தங்கள் அதிகரித்தது போல் இருக்கும். கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களை மறந்து போகவும் மாட்டார். அவர் உங்களை தனியாக விட்டு செல்லவும் மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின் வழியில் நடத்துகின்றார். அந்த வழி எனக்கு இருக்கலாம், ஆனால் அது ஒரு வழி என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். எதுவும் குறைவில்லை என்று தாவீது சொல்லும் போது அவரிடம் பிரச்சனை இல்லை என்று அர்த்தம் அல்ல. அவர் எதிரிகளை எல்லை சந்தித்தது உண்மை. ஆனாலும் அவர் கண்கள் சூழ்நிலையில் உள்ள மீதே இருந்தது. இன்று தேவன் உங்கள் நோய்களை சுகமாக்குவார். மனசோர்வில் இருந்தால் ஆறுதல் தருவார். பயத்தில் இருக்கின்றீர்களா? பயத்தை நீக்குவார். இன்று உங்கள் வாழ்க்கையை முழுமையாக கொடுங்கள். உங்கள் காத்துக் கொள்வார். பரிசுத்த அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் புதிய பலத்தையும் தைரியத்தையும் உண்டாக்கும்படி இன்றைய நாளில் உங்களை முற்றிலுமாக ஒப்புக்கொடுங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலியின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா கர்த்தர் உங்களை 28 பாவத்திலும் அடிப்பட்டு ஜனம் என்று நினைக்கின்றீர்களா? எஜமானர் உங்களை தொடும்போது நீங்கள் ஜொலிக்க ஆரம்பித்தீர்கள். உங்களுக்கு வெட்கப்படுத்தும்படி தெரிந்து கொண்டார். வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பலவீனங்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார். இன்று உங்களையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறார். விவசாயத்தில், வேலை ஸ்தலங்களில், குடும்பத்தில், எல்லா இடத்திலும் கர்த்தர் வெட்கப்பட்டு போவதில்லை. சகல ஜாதிகளுக்கும் உங்களை அதிகாரியாக வைக்கப் போகின்றார். ஆமேன் என்று சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து நாமத்தின் ஆலயங்களை சந்திப்பதற்கு மகிழ்ச்சியான நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 45:17 வாசிக்கலாமா? ஒரு நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகளை நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறது இது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா தலைமுறையிலும். இன்னைக்கு நாமத்தை செய்ய முடியும். இஸ்ரவேலர்கள் செஞ்சுட்டே வந்தாங்க. தலைமுறையாக அவருடைய எல்லா காரியத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டே வந்தாங்க. ஒண்ணு கூட மறக்கல பாருங்க. காலங்கள் தாண்டி, வருடங்கள் தாண்டி எழுதப்படுகிற சுவிசேஷங்கள்ல அந்த காரியங்கள் இருக்கு இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டுல எழுதப்பட்டதுன்னா வேற, ஆனா புதிய ஏற்பாட்டுலயும் அதே அப்ப எந்த அளவுக்கு பிள்ளைகள் அதை கேட்டிருந்தாங்கன்னா தொடர்ந்து அந்த காரியங்களை அவங்க என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, தியானித்துக் கொண்டே இருந்திருப்பாங்க. யோசித்து பாருங்களேன், அவங்க சொல்லப்பட்டதை பின்னாட்கள் எழுதி வைத்தாங்க. எழுதி வைத்த எல்லா யூதர்களும் அதை வாசிக்கல. அந்த தோல் சுருள் யார் கையில இருந்ததோ அவர்கள் மட்டும்தான் வாசித்தாங்க. ஆசாரியர்கள் பெரும்பாலும் கையில வைத்திருந்தாங்க.
அப்ப மற்றவர்களுக்கு அது எப்படி தெரிந்தது? யோசித்து பாருங்களேன். மற்றவர்கள் எப்படி கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிறு பிராயத்திலே சின்ன பிள்ளையில வாஞ்சியோடு கேட்டது அவங்க இருதயத்தில் தக்க வைத்துக் கொண்டார்களாமே. அது அப்படியே தலைமுறையாக சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. இன்னைக்கு அதுதான் அவருடைய பிரஸ்தாபத்தை நீங்க எல்லாருக்கும் சொல்லணும். உங்க தலைவர்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ, எதை சொல்லிக் கொடுக்குறீங்களோ, ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையை குறித்து சொல்லிக் கொடுக்கணும். அவர் உங்களுக்காக எனக்காக சிலுவை சுமந்ததை சொல்லிக் கொடுக்கணும். அவர் உங்களுக்காக எனக்காக அடிகள் பட்டதை சொல்லிக் கொடுக்கணும். அவருடைய உபத்திரங்களை சொல்லிக் கொடுக்கணும். அவர் பாடல்களை சொல்லிக் கொடுக்கணும். அவருடைய சிலுவையினுடைய அவருடைய தவிப்பை சொல்லிக் கொடுக்கணும். சிலுவையிலே மறித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்ததை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அதுதானே நமக்கு ஆதி நாட்டில யூதர்களுக்கு அவங்க கானானுக்குள்ள பிரவேசித்த காரியங்கள் தான் பெரியது. எப்படி கானானுக்குள்ள அவங்க பிதாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி அடிமைப்பட்டாங்க, அதுக்கப்புறம் எப்படி கானானுக்கு அவங்க வந்து சேர்ந்தாங்க இல்லையா? கானானுக்கு எப்படி தேசங்களை பங்கிட்டு கொண்டாங்க, அது வரைக்கும் தான் அவங்களுக்கு அது எல்லாமே அவர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம். இதெல்லாம் அவங்க கற்றுக்கொண்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் மோசே வந்துட்டு, அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த காரியங்கள் எல்லாம் நியாயப்பிரமாண காரியங்களா மாறிடுச்சு. அப்புறம் தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க, ராஜர்கள் வந்தாங்க, தீர்க்கதரிசிகள் வந்தாங்க. அப்படியே காரணங்களோடு மாறி மாறி வந்துட்டே இருந்துச்சுங்களா? இதெல்லாம் யூதர்களுக்கு சொல்லப்பட்ட காரியமா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு எனக்கும், புறஜாதியான உங்களுக்கு எனக்கும், ஆவிக்குரிய யூதர்களாக மாறிக்கிற உங்களுக்கு எனக்கும் என்ன காரியம் உண்டாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றே ஒன்றுதான் சிலுவை. ஆமென். அதைதான் நாம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம தலைவர்களுக்கு அது கடந்து போகணும். நம்ம தலைவர்கள் அதை தியானிக்கணும். நம்ம தலைவர்களா அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். ஆமென், அல்லேலூயா. அந்த தேவ பிள்ளைகளை ஜனங்கள் அவங்க என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். அதனால இந்த ஜனங்கள் துதிக்க ஆரம்பிப்பாங்க. சொல்ல கேட்க இதை துதிக்கவும் செபிக்கவும் ஆரம்பிப்பாங்க. அதனால இந்த நாள்ல கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைக்க ஆண்டவர் உதவி செய்திருக்காரு. ஸ்தோத்திரம். இந்த ராஜகுமாரத்தினுடைய அலங்காரத்தை குறித்து மேலே எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மனவாட்டிக்கான அலங்காரம், உங்களுக்கான எனக்கான அலங்காரம். இந்த அலங்காரத்தை பெற்றுக்கொள்வோம். நிச்சயமா வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? எங்க நல்ல தெய்வமே, இந்த நல்ல பரிசுத்த ஆவியானவர் நீங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி அப்பா. நாங்கள் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறவங்களா இருக்கணும். தலைமுறை தோறும் பிரஸ்தாபப்படுத்துறவங்களா இருக்கணும். அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்படி அழைத்து இருக்கட்டும். இதை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே. God bless you all. இன்றைய நாளுக்குரிய வாக்குத்தத்தங்கள். இன்றைய நாளிலும் 7ஆம் தேதி ஜனவரி மாதம் 26ஆம் ஆண்டு புதன்கிழமை. இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது விடிய காலத்து வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்பாக இந்த நாட்களிலே செல்லும். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே உபவாசம் எப்படியாக செய்ய வேண்டும் என்ற ரீதியை குறித்து இந்த நாட்களில் இந்த பகுதியிலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர்கள் இந்த நாட்களில் வேறு விதமாக இந்த நாட்களில் உபவாசங்களை செய்து கொள்ளுகிறார்கள். தங்களுடைய தேவைகளுக்காகவும் தங்களுடைய காரியங்களுக்காகவும் இந்த உபவாசங்களை இந்த நாட்களை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் அப்படி சொல்லவில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால், எப்படியாக நாங்கள் ஒரு மனுஷன் உபவாசிக்க வேண்டும், அந்த உபவாசிகள் இந்த நாட்களிலே அந்த உபவாசம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதையும் தான் இந்த வார்த்தை நாட்களே நமக்கு சித்தரிக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், நீங்கள் அதாவது 3வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சைகளின் படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாக செய்கிறீர்கள். முதலாவதாக இந்த காரியம் தவிர்க்கப்பட வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. 2வதாக பாருங்கள், வழக்குகளுக்கும் வாதுகளுக்கும் துஷ்டத்தினுடைய கையினாலே குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்களே என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயர்த்தி அங்கே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளிலே உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். இன்றைக்கு அநேகர் வழக்குகளுக்காக இந்த நாட்களில் உபவாசிக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வழக்கு எனக்கு சாதகமாய் வர வேண்டும் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே நான் உபவாசிக்கிறேன் ஆண்டவரே இந்த நாட்கள். ஏனென்றால் என்னுடைய பக்கத்திலே ஒரு பிழையும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர்கள் சொல்லுவார்கள், நான் அந்த காரியத்தை செய்யவில்லை,
என்னுடைய பகுதியில் ஒரு பிழையும் இல்லை, நான் சரியாகத்தான் இருந்தேன் என்று சொல்லி. ஆனால் இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனும் பரிபூரணமான மனுஷன் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர, கர்த்தரை தவிர இந்த நாட்களிலே ஒரு மனுஷனும், இந்த பூமியில் இருக்கிற மனுஷன் ஒரு பரிபூரணமான மனுஷனோ இந்த நாட்களிலே எதையும் செய்ய அதாவது இந்த நாட்களில் தகுதி உள்ளவனுமாக இந்த நாட்களில் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலதான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே ஒரு மனுஷனுடைய உபவாசம் இந்த நாட்களிலே எப்படியாக இருக்க வேண்டுமா இருந்தால், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்து அதாவது துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறதும், உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழியாமல் இருக்கிறதும் அல்லவோ உகந்த உபவாசம் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே உகந்த உபவாசம் என்று சொல்லி சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு உபவாசத்தை நீங்கள் செய்கிற வேளையிலே தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார், அப்பொழுது உன் அதாவது விடிய காலத்து வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது அங்கே இந்த நாட்களிலே விடியற்காலத்து வெளிப்பை போல நம்முடைய வெளிச்சம் இந்த நாட்களிலே அங்கே இருக்கும். இரண்டாவதாக நம்முடைய சுகவாழ்வு இந்த நாட்களிலே துளிர்க்கிறதையும், அங்கே மூன்றாவதாக நம்முடைய நீதி நமக்கு முன்னாலே செல்லுகிறதாயும் இருக்கிறது. நான்காவதாக கடைசியாக கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பக்தனாகிய மோசையை எடுத்து பாருங்கள். தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களை கேட்டார், ஆண்டவரே உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் என்னோடு இல்லை என்றால் நான் அந்த இடத்துக்கு போகவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக அந்த இடத்திலே கேட்கிற வேளையிலே பாருங்கள், தேவனுடைய பிரசன்னம் அவரோடு கூட இருந்தது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் முன்னுள்ளவனாய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே மோசையை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அப்படியானால் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் வருவோமா இருந்தால்தான் தேவனுடைய மகிமை இந்த நாட்களிலே நம்மை பின்னாலே காக்கிறதாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்க வேண்டுமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கை துளிர்க்க வேண்டுமா இருந்தால், அவருடைய வெளிச்சம் நம்முடைய குடும்பத்திலே உதிக்க வேண்டுமா இருந்தால், அவருடைய மகிமை நம்மோடு பின்னாலே காக்க வேண்டுமா இருந்தால், அங்கே வேதத்திலே சொல்லப்பட்ட காரியத்தின்படி இந்த நாட்களில் நாங்கள் செய்வோமா இருந்தால்தான் தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து காக்கிறதாக இந்த நாட்களில் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே உபவாசங்களை இந்த நாட்களே திருத்திக் கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே எப்படியாக உபவாசம் பண்ண வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.